சாய் சச்சரிதம் அத்தியாயம் 34 உதியின் மகிமை மற்றும் உதியின் லீலைகளை பற்றி சில கதைகளை இதில் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக லீலைகளை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். லீலை பார்த்திங்கன்னா ஷாமாவின் மைத்துனி, அதாவது ஷாமாவுடைய தம்பி ஒய்ஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷாமாவுடைய தம்பி பேர் என்ன பார்த்திங்கன்னா பாபாஜி. அவர் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் அருகில் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஷாமாவுடைய தம்பி ஒய்ஃப், அதாவது பாபாஜியோடைய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் 2 கட்டியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேக் வியாதின்னு சொல்கிறாங்க வியாதி. அப்புறமேட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஜுரமும் அடிக்குது. அவங்களால தாக்கப்பட்டு ரொம்ப ஜுரமும் அடிக்குது. அவங்களால என்ன ஆகுறாங்கன்னா, பாபாஜி உடனே வந்து ஷாமா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி எனக்கு உதவி செய்யுங்க, இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஷாமாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க தம்பி ஒய்ஃப் இப்படி ஆனதுனால பீதி அடைந்து உடனே பாபா கிட்ட ஓடி போய் எங்களை காப்பாற்றுங்க பாபா, எங்களுக்கு அவரோட தம்பியோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ உடனே பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, இந்த பின்னிறைவெல்லாம் கடவுள் பார்த்துவார், நமக்கு தந்தையாக எஜமானவர் எல்லாமே கடவுள் இருக்கும்போது அவர் குணப்படுத்துவார், பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். அப்புறமேட்டா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, உடனே வந்து அவர் அந்த பாபா சொல்கிறாரு, அந்த ஷாமா வந்து உதி கொடுக்குறாங்க. பாபா வந்து உதி கொடுக்குறாரு. அப்போ ஷாமா போகிறதுக்கு யோசிக்கிறார், பாபா விட கொடுத்தா நம்ம போகலான்னு சொல்லிட்டு. பாபா சொல்கிறாரு, நீ போவாத, நாளைக்கு காலை நீ போயிட்டு உடனே வந்துடு. இப்போ அவர்கிட்ட உதி மட்டும் கொடுத்து அனுப்பினோடனே அவங்க தம்பிக்கிட்ட மட்டும் உதியை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிளேக் அந்த கட்டிக்கிட்ட போடுறாங்க, வியாதி அந்த உதியை போடுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணியில் கரைச்சி குடிக்கிறாங்க. தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மறுநாள் காலைல அவங்க தம்பி பாபாஜி பார்க்குறாரு, அவங்களுக்கு வந்து ஜுரம் குறைஞ்சிது, அந்த கட்டிக்கிட்டி எல்லாமே குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஷாமா போகிறாரு. ஷாமா போயிட்டு அவங்க வீட்டில் பார்த்தாக்கா அவங்களுடைய தம்பி ஒய்ஃப் வந்து டீ வச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ டீ குடிச்சிட்டு உடனே வந்துடுறாரு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்துடுறாரு. தேவா பாபாவை பார்த்து கேட்குறாரு, தேவா ஏன் இப்படி நீங்கள் ஒரு புயல் மாதிரி எழுப்பி அதை அமைதிப்படுத்துறீங்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணுறீங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு ஷாமா வந்து பாபாவிடம் கேட்குறாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் நான் பண்ணலை, இதெல்லாம் ஊழ்வினை, நான் எதுவுமே பண்ணலை, நான் வந்து ஒரு அதாவது கடவுள் ஒருவரே இதுக்கு செயல், ஒரு ஆட்சி, அதாவது நான் வந்து ஒரு பரமாத்மாவோ ஒரு கடவுளோ கிடையாது, கடவுள் அனுப்பின ஒரு வேலைக்காரன் மட்டுமே நான். அதனால் நான் வந்து கடவுள் சொல்கிறத மட்டும் தான் நான் செய்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஊழ்வினையை வந்து கடவுள் சொன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் யார் ஒருத்தவன் அகங்காரத்தை ஒதுக்கிட்டு அவன் நன்றி, கடவுளுக்கு எப்பயுமே நன்றி உள்ளவனாகவே இருக்கிறானோ, கடவுளே தியானித்து இருக்கிறானோ, அவனுக்கு வந்து இந்த உலகத்தை வந்து குடும்பலாம் இதுவாகி அவனுக்கு முக்தி கிடைக்கும் பாபா சொல்லி இந்த லீலையை முடிக்கிறார். இன்றைக்கி பார்க்க போகிற லீலையை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத் தலைவர் அவருடைய 3வது பெண்ணுக்கு, அதாவது கடைசி பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இழுப்புத்தன்மை, அதாவது வலிப்புத்தன்மை வர ஆரம்பிக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்குது. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னன்னு எல்லா வைத்தியம் பார்த்தோம், அவங்களால எதுவுமே பண்ணவே முடியல. அப்போ என்ன ஆகுது, பேச்சும் குறைஞ்சி போயிடுது இதே மாதிரி பண்ணுறதுனால. அதுக்கப்புறமேட்டா அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த பொண்ணுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. பாபான்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட உதியை நீ வாங்கி குடிக்கும் போது உன் குழந்தை அவ்வளோ ஆரோக்கியமாக மாறிடும், அதனால நீ அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னேன். சரி எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் பார்த்தீங்கன்னா காக்கா தீஷித் அப்படின்றவர்கிட்ட கிடைக்கிது, நீ போய் வாங்கிக்கோன்னு சொன்னோன்னே அவரும் போய் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு தினமும் கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு வந்த வலிப்பு இப்போ 7 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7 மணி நேரம் வரத்துக்கு முன்னாடி வலிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சிது, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷமாகிடுச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாபாவை யார் கும்பிட்றாங்களோ, உங்களுக்கு ஏதாவது நோயாக இருந்தால் உண்மையாலுமே பாபா கோயிலுக்கு போயிட்டு முழு மனதோட பிரார்த்தனை பண்ணிட்டு குடிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 2 லீலைகள் இந்த அத்தியாயத்தில் இருக்குது. ஸோ நம்ம அந்த 2 லீலையும் பார்த்து முடிச்சிடலாம் இந்த அத்தியாயத்தை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த லீலைக்கு நம்ம போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த இந்த 2வது லீலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஹர்தா கனவா அவர் பேர். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்ரூம் போகிற அந்த பையில் வந்து கல் இருக்குது. ஸோ எல்லாரும் என்ன சிபாரிசு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்,
அப்படின்ற டாக்டர் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கணிக்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அதை பண்ண விருப்பம் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவரோட வயசு முதிர்ந்து போயிடுறதுனால அவரால் தாங்க முடியாதுன்னு அவர் வருத்தப்படுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருடைய பையன் வந்து ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பாபாவுடைய பக்தரா இருந்திருக்கிறாரு. பாபாவுடைய பக்தரா இருந்து, அந்த அவர் எல்லாரும் சொல்றாங்க இந்த மாரி இந்த உதியோடைய பெருமைய பத்தி சொல்லும்போது, இவரும் அந்த அந்த முதியோருடைய பையன் வந்து அந்த உதிய வாங்கின்னு வந்து அவங்க அப்பா கையில குடுத்து குடிக்க சொல்றாரு. குடிக்க குடிக்க என்ன ஆகுதுன்னா, அந்த பாத்ரூம் வழியாகவே அந்த கல்லு வெளிய வந்துருது. ஸோ அதனால எப்படிலாம் பாபா வந்து தூதர்கள் மூலியமா ஏதாவது ஒரு விஷயத்த எப்பயுமே நம்மளுக்கு நிகழ்த்தி கொண்டே தான் இருப்பாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த லீலைக்கும் நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பாம்பேல ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ஆ எப்பயுமே அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பொறக்குது. ஆனா, அவங்களால வலி தாங்க முடியாம ஏதாவது ஒரு பெயின் வந்து இதுவாயிடுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக சுகப்பிரசவம் வந்து பண்ணணும்னா, நீங்க வந்து ஷீரடிக்கு போங்க. ஷீரடிக்கு போனீங்கன்னா, பாபா உங்கள பார்த்துக்குவாரு சொல்றாங்க. அப்புறமேட்டா அவங்க ஹஸ்பண்ட்டே சொல்லி அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் போயி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அங்க போய் தங்குறாங்க. ஒரு 2, 3 மாசம் தங்குறாங்க. அவங்களுக்கு வந்து பிரசவம் ஆவுது. ஆகுற நேரத்துல அப்ப வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்மணி பாபா கிட்ட வேண்டி உதிய வாங்கின்னு வந்து அவங்களுக்கு தண்ணீல கலந்து குடுக்குறாங்க. கலந்து குடுத்தோனே அவங்க ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வலியே இல்லாம பொறக்குது. ஆனா, கடவுளுடைய தீர்ப்புப்படி அது இறந்து பொறக்கிறதுனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத எனக்கு சொல்லவே என்னால கஷ்டமா இருக்கு. பட் இந்த புக்ல குடுத்துருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். ஆ உண்மையா இருக்கும் சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா, அந்த குழந்தை அந்த விதி அப்படி இருந்ததுனால, பாபாவால ஒண்ணுமே பண்ண முடியல. அத சொல்லி இந்த அத்தியாயத்த நான் இதோட முடிக்கிறேன். அந்த அதனால ஆனா அந்த பெண்மணி வலி இல்லாம பாபா காப்பாத்துனாரு. அதுக்கப்புறம் அந்த உதி வந்து எவ்வளோ பெருமையா இருக்குதுன்னா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த இந்த அத்தியாயத்த இதோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த அத்தியாயத்தில நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.